இவ்வளோ தான் நம்ம உலக வாழ்க்கை. இந்த மூடிய அளவு தான் பாருங்கள் இந்த உலக வாழ்க்கை. 100 வருஷம் வாழ்ந்தால் கூட பாருங்கள் அது ஷார்ட்டு தான். ஆனால் நித்தியம் பாருங்கள் அப்படி போய்கினே இருக்குது. அப்படியே இங்கேருந்து பாருங்கள் நித்தியமான மரணத்துக்கு அப்புறம் வருகிற வாழ்க்கையை பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. அதுக்கு முடிவே இல்லை பாருங்கள். அது நித்தியமாக போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கேலண்டரே கிடையாது. இது வரைக்கும் தான் கேலண்டர். இதுதான் நம்ம உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இந்த உலக வாழ்க்கை சில பேருக்கு 100 வருஷம் அமையலாம், சில பேருக்கு கம்மியாக அமையலாம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இது என்ன பண்ணணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா யாராக இருந்தாலும், எந்த மதம், குலம், கோத்திரம், ஜாதி, எந்த மொழி நாட்டவர் யாராக இருந்தாலும் பாருங்கள், யாராக இருந்தாலும் இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான். அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேறு சொல்லுகிறது. எல்லாரும் மறிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். எல்லா மொழிகளும் பேசுகிறவங்களும், எல்லா ஜாதி ஜனத்தவனும், எல்லா மதத்தை பின்பற்றுகிறவங்களும் மறிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இயேசு நம்பும் போது பாருங்கள் நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவோம். இந்த வருகிற உலகத்தில் கெட்டு போகாமல் நித்தியமாய் தேவனிடத்தில் நம்ம இருப்போம். இந்த உலகத்தில் பாருங்கள் மறித்த உடனே நம்ம குடும்பம் தவிக்கக்கூடாதுக்காக இன்சூரன்ஸ் வாங்குகிறோம். இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் லைமில் எவ்வளோ பிளான் பண்ணுறோம். இன்சூரன்ஸ் வாங்குகிறோம், ரிஸ்க்கை கவர் பண்ணுறோம். ஆனால் முக்கியமான காரியத்தை விட்டுற பாருங்க, நித்தியமாக வாழ போகிறோம். அது குறித்து அறிவில்லாமல் நம்ம அநேக நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இயேசு இதற்காக தான் வந்தால் பாருங்கள். இந்த வரப்போகிற உலகத்தில் நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். வரப்போகிற உலகத்தில் மட்டுமில்லை, இந்த உலகத்துலேயும் பாருங்கள் இந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலையாகி தேவனுக்காக வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் நித்திய ஜீவன்.